பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் யோவான் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு நிற்கிறதை யார் கண்டால்? வாரத்தின் முதல் நாள் காலையில அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள். ஆமேன். தேவ ஜனமே, எனக்கு அருமையான சகோதரிகளை, தாய்மார்களே, இயேசு கிறிஸ்து மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்பதை விசுவாசித்திருந்த மகதலேனா மரியாள் அங்கே கல்லறைக்கு வருகிறாள். இருட்டோடே வருகிறாள். வந்து கல்லறை அடைத்திருந்த கல்லை எடுத்து போட்டிருக்கிறதையும் காண்கிறாள். கல் எடுத்து போட்டிருக்கிறதையும் காண்கிறாள். இந்த கல் எடுத்து போட்டுறதுக்கு முன்பதாக கல்கள் வைத்ததையும் இந்த மகதலேனா மரியாள் பார்த்தபடினால்தான் கல் எடுத்து போட்டதையும் அவளால காண முடிஞ்சுங்க. அவள் என்ன செய்யறா? அங்கிருந்து ஓடி அவ இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறாள். அவ தேடி வரும்போது பாருங்களேன், முதல்ல 2 தூதர்கள் இயேசு கிறிஸ்து வைத்திருந்த இடத்துல தலைமாட்டில் ஒருத்தர், கால் மாட்டில் ஒருத்தர் வெண்புடை தரித்தவர்களாய் இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த வெண்புடை, வெண் வஸ்திரங்கள் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, நாம் மார்க் 5ஆம் அதிகாரம் 26ல வாசிக்கிறோம். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டவுடனே அவள் சுகமடைந்தாள். அவர் வஸ்திரத்தை இங்கே பாருங்களேன், அவர் உயிரோடு எழும்பு செல்லும் பொழுது அவருடைய தலையில முள்கிரீடம் நமக்காக சூட்டி கொண்டாரே, அந்த முள்கிரீடம் சூடப்பட்ட போது அந்த தலையிலிருந்து ஒழுகின ரத்தங்களும் 39 தசையடிகள் வாரினால் அடித்தார்களே, அந்த 39 தசையடிகள் வாரினால் அடிக்கப்பட்ட போது அந்த 39 இன்று 9 39 முறை இத்தனை அடிகள் அவர் அடிக்கப்பட்ட பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து ஒழுகின ரத்தம், அந்த ரத்தத்தை கத்தாவே அவருடைய சரீரத்தில் கட்டும்படியாக அவருடைய தலையிலும் சரீரத்திலும் கட்டப்பட்ட அந்த வெண் வஸ்திரமானது என் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த பெரும்பாடு ஸ்திரீ வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தாலோ, இந்த வஸ்திரத்தை காண்கிறவர்களும் என்னை காண்பார்கள் என்று விசுவாசத்தோடு என் இயேசு கிறிஸ்து இதை காண்கிறவர்கள் என்னை காணட்டும் என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை நமக்கு தலையில் சுற்றியிருந்த அந்த வஸ்திரத்தை கழட்டி வைத்து, உடம்பில் சுற்றியிருந்த வஸ்திரத்தை கழட்டி வைத்து தலை என்று சொல்லுகிறது. நம்மை சத்துருவின் கரத்திலிருந்து நம்முடைய தலையை காப்பாற்றும்படியாக நீங்கள் வேதத்தில் வாசித்திருப்பீர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலும் அதே போல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்திருப்பீர்கள். ரட்சிப்பென்னும் தலை சீராவை நமக்கு கொடுப்பது இந்த உலகத்திற்கு பொல்லாங்கன் சத்ரு அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி ரட்சிப்பென்னும் தலை சீராவை கொடுக்கிற தேவன் அவருடைய தலையில் சுற்றியிருந்த வஸ்திரத்தை கழட்டி வைத்து, உங்களை இதை பார்க்கிறவர்கள் என்னை பார்ப்பீர்கள், ஏனென்றால் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் வஸ்திரத்தை பார்த்தாலும் வஸ்திரத்தின் ஓரத்திலும் எல்லாவற்றிலும் வல்லமை உண்டு. அந்த வல்லமை நிறைந்த வஸ்திரத்தை கடைசியிலும் கூட என் இயேசு கிறிஸ்து நமக்காக அங்க கழட்டி வைத்துட்டு போயிருக்கிறாரு. பாருங்களேன், எனக்கு அருமையானவர்களே, அவள் அந்த வஸ்திரத்தை பார்க்கிறாள். பேதுருவும் சீஷர்களும் அந்த வஸ்திரத்தை பார்க்கிறார்கள். பார்த்தவள் பாருங்களேன், இயேசு அங்க நிற்கிறதை அவள் பார்க்கிறாள். முதலில் தேவதூதர்களும் வெண்ணுடை தரித்தவர்களாய் நிற்கிறதை அவள் கண்கள் கண்டது. அடுத்தது அவள் அழுகும் பொழுது ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்கிறார்கள். பாருங்களேன், அவள் அழுது என்ன கேட்கிறாள? என்னுடைய இயேசுவை எங்க வச்சீங்கன்னு சொல்லுங்க, அவரை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஸ்திரீ எப்படி அவர் எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று சொல்லி இவ்வளவு தைரியத்தோடு இவ்வளவு விசுவாசத்தோடு சொல்வார் பாருங்கள். அப்படி என்றால் அவளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் மீது எவ்வளவு அன்பு இருந்திருக்க வேண்டும். ஒரு தனி மனுஷியாக அதிக இருட்டோடைய காலையிலே வந்து அங்க நின்று கொண்டு அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவரை இயேசு என்று அவள் அறியும்படியாக அவர் அறிந்திருந்தபடியால் அவர் மேசியா, அவர் எனக்கு உதவி செய்தவர், என்னை விடுவித்தவர், என்னை சுகப்படுத்தினவர், அவரை வைத்தெடுத்து சொல்லுங்க, நான் அவரை எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று சொல்லி கேட்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அவருக்குள்ள இருந்த வாஞ்சை, அவளுக்குள்ள இருந்த ஏக்கம், தாகம் அறிந்தபடினால்தான் அங்கே இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறதே அவள் காண்கிறாள்ங்க. அவள் கண்டபொழுதும் முதலில் அவளுக்கு தெரியல, ஆனா இயேசு கிறிஸ்துவோ அவளை அறிந்து கொண்டபடினால், அவருடைய இருதயத்தின் வாஞ்சை அறிந்து கொண்டபடினால், அவள் எதற்காக வந்து என்னை தேடுகிறான் அறிந்தபடினால் அவர் சொல்லுகிறார் பாருங்க, மரியாளே என்று சொல்லி கூப்பிடுகிறார் பாருங்க. பிரியமானவர்களே, ஏன் அழுகிறாய் என்று கேட்ட அதே நிமிஷத்துல அடுத்து இயேசு அவளை நோக்கி அழுகிறவளை பார்த்து மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து அவரை அறிந்து கொண்டாள். அப்பொழுதுதான் அவர் இயேசு என்று அறிந்து கொண்டு ரபுனி என்றாள். அதற்கு போதகர் என்ற அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, அவள் ரபினி போதகரே என்று கூப்பிட வேண்டும் என்றால் அவளுக்குள்ள இருந்து எவ்வளவு ஒரு மரியாதை, வல்லமை, அவளுக்குள்ள இருந்த அபிஷேகம், அவளுக்குள்ள
இருந்த தேவன் மேல் வச்சிருக்க பற்றுதல், அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை எல்லாம் கலந்து வெளிப்படுதுங்க. இன்றைக்கு நீங்கள் வேத வசனத்தின் மூலம் இந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது, நான் எத்தனையோ முறை இந்த அதிகாரங்களை வாசித்திருக்கிறேன். ஆனால் நான் நேற்றைய தினத்தில் நான் இந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது மறுபடியும் அந்த சீலைகளை கழட்டி வைத்துட்டு போயிருக்கிறாரே பாருங்களே. பழைய ஏற்பாட்டுல பெரும்பாடு உள்ள ஸ்திரீகளை தொட்டால் அவர்கள் போய் என்ன செய்வாங்களாம்? லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், போய் குளித்து விட்டு தான் வருவார்களாம். சோ இந்த இயேசு கிறிஸ்து மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் அங்கி அவர்களுக்கு தரித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சிவப்பு ரத்தத்தை குறிக்கிறது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை விடுவித்தார். அவள் சரீரத்திலிருந்து உதரப்போக்கின் மூலம் அவள் வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தாள் என்று சொன்னார். இன்னைக்கு மகதலேனா மரியாளை விடுவித்த கிறிஸ்துவை அவள் கண்டாள் என்று சொன்னால், நீங்களும் வேதத்தை வாசிக்கும் போது அவரை காண வேண்டும் என்று வாசிங்கள். இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலம் நிச்சயமா நீங்க அவரை காண வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்குள் வரணுங்க. அவரை கண்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அவர்களை கண்டவர்கள் சொஸ்தமடைவார்கள். அட வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டவர்கள் மட்டுமல்ல, அட வஸ்திரத்தை பார்த்தவர்கள், அவர் பின்னால சென்றவர்கள் விடுதலை அடைந்திருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களை தொடட்டும். எப்பேற்பட்ட பலவீனங்கள், வலிகள், வேதனைகளோடு இருந்தாலும் நீங்கள் வார்த்தையின் மூலமாக அவரை காண நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள், ஒப்புக்கொடுங்கள். இந்த வேத வசனத்தின் மூலம் நீங்க கிறிஸ்து இயேசுவை காண்பீர்கள், முகமுமாய் காண்பீர்கள். எனக்கு அநேக அனுபவங்கள் உண்டு. நான் இயேசு கிறிஸ்துவை கண்ட அநேக அனுபவங்கள் உண்டு. அதே போல உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் உண்டாகட்டும். அவள் இயேசுவை கண்டாள் என்று சொன்னால் நீங்களும் நானும் காண்போம். நம்ம இந்த வார்த்தைகளை வாசித்து வாசித்து மற்றவர்கள் பகிரும் பொழுது வசனத்தின் மூலம் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் எப்பேற்பட்ட பாடு போராட்டத்தில் இருந்தாலும் உங்களையும் இயேசு கிறிஸ்து தொடுகிறார். உங்களை எஞ்சி ஓட வைக்கிறவரை மாற்றப் போகிறார். நீங்கள் ஓடுகிறவர்கள் மான் கால்கள் பலனை பெற்றுக்கொண்டு ஓடுவீங்க. உங்க கால் கைகளுக்கு பலவீனங்கள் விலக போகுது. சரித்திருக்க வியாதிகள் நீங்க போகுது. உதரப்போக்கின் ஊரில் நின்று போக போகுது. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை உங்களை தொட்டு அவரை கண்டால் என்று சொல்லி நீங்களும் இன்றைக்கு காண்பர்கள். விசுவாசிங்கள், வேத வசனத்தை கேளுங்கள், வாசிங்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்கி வந்து உங்களை தொட்டு சகல வியாதி நோயிலிருந்து உங்களை சுகப்படுத்தி அவரை கண்டவர்கள் சுகமாவார்கள், பிரகாசம் அடைவார்கள். கர்த்தர் இன்றைக்கு சகல வியாதிகள் விடுவிக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். உங்களுடைய சகோதரி வாஞ்ச ஷீலா ரோசரியோ. God bless you all. Amen.